ஒரு வயசான ஆளு ஊருக்கு நடுவுல பெரிய ஷிப்பை தனியா பில்ட் பண்றாரு. அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் வந்து இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா இந்த இடம் தான் ரொம்ப ஹைட்டா இருக்கும். இது வரைக்கும் இங்க எல்லாம் தண்ணி வந்ததே கிடையாது. ஆனா அந்த வயசான ஆளு இந்த இடத்துக்கு வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கப்பல் கட்டுறாரு. இவர் பண்ற விஷயம் உலகம் ஃபுல்லா பரவுது. ஆனா எதையும் கண்டுக்காம வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காரு. அப்படியே ரொம்ப நாள் தள்ளி போயிரும். எந்த அளவுக்குனா இவரோட முடியே வெள்ளை கலர்ல மாறிடும். இவருக்காக கொஞ்சம் பேர் தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஊர்ல இருக்க எல்லா மிருகமும் இவருக்கு ஹெல்ப் பண்ண வருது. அந்த கப்பலோட வேலையும் ரொம்ப வேகமா முடிய ஆரம்பிக்கும். இவர் பண்ற வேலையெல்லாம் கலாய்க்கிறதுக்கு டெய்லி மக்கள் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு டைமுக்கு மேல அந்த கப்பலோட வேலை முடிஞ்சிடும். அந்த ஊர்ல இருக்க எல்லா மிருகமும் அந்த கப்பல்ல ஏறதுக்காக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வயசான ஆளு அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாத்தையும் இதுல ஏற சொல்லுவாரு. அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னையா காமெடி பண்ணிட்டு இருக்க, எப்படிடா இங்க தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. திடீர்னு பார்த்தா கிளைமேட் மாற ஆரம்பிக்கும். காத்து பயங்கரமா வீசுது. கூடவே மழையும் பயங்கரமா வர ஆரம்பிக்கும். திரும்பவும் அந்த வயசான ஆளு எல்லா மக்களையும் கப்பல்ல ஏற சொல்லுவாரு. ஆனா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு மழை நின்று எல்லாரும் சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள ஒரு டேம் கட்டி வச்சிருப்பாங்க. அது உடையற சவுண்ட் கேக்குது. அந்த டேமை பல 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினால ரொம்ப வீக் ஆயிருக்கும். தண்ணியோட பிரஷர் தாங்க முடியாம அந்த டேம் உடைஞ்சு தண்ணி அப்படியே வர ஆரம்பிக்கும். உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாம் கப்பல்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அந்த வெள்ளத்தால ஊர்ல இருந்த எல்லா வீடுமே அழிஞ்சிரும். இந்த இடத்துல அந்த கப்பலும் அந்த கப்பல்ல இருக்க மக்களும் தான் தப்பிச்சிருப்பாங்க. கூடவே காட்டுல இருந்த மிருகங்களும் தப்பிச்சிருக்கும். இந்த வயசான ஆளை இவ்வளவு நாள் எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருந்தவங்க இப்ப ஏதோ அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா அவங்க யாரையுமே இவர் தப்பா நினைக்கல. ஏன்னா அந்த மாதிரி நடக்க போகுதுன்னு இவருக்கு மட்டும்தான் தெரியும். இவரால தான் அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே தப்பிச்சிருப்பாங்க.